சமீப காலமாகவே இந்திய டெஸ்ட் அணி தொடர்ச்சியாக படும் மோசமாக சொதப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக மிடில் வரிசையில வீரர்களாக தொடர்ச்சியாக பெரிய ரன்களை அடிக்க முடியல. இதனால 37 வயதாகும் விராட் கோலி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 தொடருடைய இறுதிப் போட்டி வரை விளையாட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி முடிந்த பிறகு பேட்டி கொடுத்த கோலி அவர்கள், எனக்கு தற்போது 37 வயதாகுது, முன்பு போல ஒரு விஷயத்த சுலபமாக செய்ய முடியாது. இதனாலதான் தற்போது தான் ஒரே ஒரு ஃபார்மெட்ல மட்டுமே விளையாடிட்டு இருக்க. 300 சர்வதேச போட்டிகளுக்கு மேல விளையாடிய ஒருவருக்கு தன்னால் எந்த அளவிற்கு கிரிக்கெட் ஆட முடியும் அப்படின்றது நன்கு தெரியும். தன்னுடைய உடல் ஒத்துழைக்கும் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்றதுமே தெரியும். நல்ல உடற்தகுதி, மனதளவுல மிகவும் வலிமை எல்லாம் முன்பு இருந்தது. இதனால 3 ஃபார்மெட்டிலுமே தொடர்ச்சியாக விளையாட முடிஞ்சது. தற்போது ஒரு ஃபார்மெட்ல விளையாட மட்டுமே என்னால முடியும். டெஸ்ட்ல மீண்டும் கம்பேக் கொடுக்கும் எண்ணம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. சமீபத்தில் பேட்டி கொடுத்த பிசிசி செயலாளர் அவர்கள் தேவஜித் சைக்கியாவுமே இதே பதில தான் சொன்னாரு. விராட் கோலியை மீண்டும் டெஸ்ட்ல ஆட வைப்பது குறித்து எந்த பேச்சுவார்த்தையிலுமே கோலியுடன் ஈடுபடவில்லை அப்படின்னுமே பேசியிருந்தாரு. இது குறித்து பேசிய அவர், விராட் கோலி குறித்து சமீப காலமாக வெளியாகும் தகவல்கள் எதுவுமே உண்மை கிடையாது. கோலியுடன் இது குறித்து பேசவே இல்லை. வதந்திகள் குறித்து இதற்கு மேல் பேச தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன்னு வெளிப்படையாகவே பேசியிருந்தாரு. விராட் கோலி இந்திய டெஸ்ட் அணிக்காக 123 போட்டிகள்ல விளையாடி அதுல 9230 ரன்கள் அடிச்சிருக்காரு. சராசரியாக 46.85 இருந்திருக்கு. 30 சதங்களை அவர் எடுத்திருக்காரா. சமீபத்தில் நடைபெற்ற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில விராட் கோலி தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு 120 பந்துகளுக்கு 135 ரன்களை எடுத்து அசத்திருந்தார். மேலும் ரோஹித் சர்மாவுடன் இணைந்து 136 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பையுமே அமைத்தாரு. இப்படி கோலி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதால இந்திய அணி 50 ஓவர் முடிவுல 349 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இலக்கை எட்ட முடிஞ்சது. ஆகையாலதான் பாத்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.